பகற்காலங்களிலே லோகத்தை விளங்கச் செய்யப்பட்ட சூரிய பகவானுக்கு 4 மனைவி, சங்கை என்றும் பிறவை என்றும் ராக்கினி என்றும் 4 மனைவிமார்கள் உண்டு. சங்கை மகன் வசுதேவன், வசுதேவன் மகன் கட்டிவாங்கன், கட்டிவாங்கன் மகன் விருக்கு, விருக்கு மகன் சுயேதினன், சுயேதின மகன் அபிரகன், அபிரக மகன் வசுவதன், வசுவதன் மகன் கட்டுவாங்கன், கட்டுவாங்க மகன் மித்திரன், மித்திரன் மகன் ஓனாச்சுவன், ஓனாச்சு மகன் அச்சுதன், அச்சுதன் மகன் அசுபதி, அசுபதி மகன் பிரகாசுவன், பிரகாசுவ மகன் சுரணன், சுரணன் மகன் பிரமோதி, பிரமோதி மகன் அரிச்சுவனன், அரிச்சுவனன் மகன் நிகும்பன், நிகும்பன் மகன் சம்புவாட்சன், சம்புவாட்ச மகன் ரதாசுவன், ரதாசுவன் மகன் திரிசூதன், திரிசூதன் மகன் திரிதனு, திரிதனு மகன் சூரியவர்ணன், சூரியவர்ணன் மகன் திருச்சங்கு, திருச்சங்கு மகன் ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரன் மகன் லோகிதாசன், லோகிதாசன் மகன் துந்தன், துந்தன் மகன் விஜயன், விஜயன் மகன் காருகன், காருகன் மகன் மிருகராஜன், மிருகராஜன் மகன் வகுராஜன், வகுராஜன் மகன் சகராஜன், சகராஜன் மகன் பகிரதன், பகிரதன் மகன் குலுங்கன், குலுங்கன் மகன் சிந்திதீபன், சிந்திதீபன் மகன் ஆயதாய், ஆயதாய் மகன் ரிதுவர்ணன், ரிதுவர்ணன் மகன் நகுலன், நகுலன் மகன் தயாளன், தயாளன் மகன் அதிரதன், அதிரதன் மகன் தசரதன், தசரதன் மகனாகிய ஏ ராமா வைசூதன் மன்மந்தாதா தசரதன் நீராய் கொண்ட ராஜர்களை பார்க்கின்ற போது ஓவிய தெழுதவண்ணா உருவத்தை உடைய ஐயா ராமா உன் அழகிக்க ஓவியம் எழுதுகிறார்களே சித்திரர்கள், அவரால் எழுத முடியாத அவ்வளோ அழகுள்ள நீயோ சகல சாஸ்திரங்களையும் வாசித்து நன்மை தீமை பாவம் தோஷம் புண்ணியம் என்று சொல்ல அபகீர்த்திகளை அறிந்திருக்க விருதராஜர் அப்படி இருக்க இந்த துன்மார்க்கம் எதனாலே என்று ஆலோசிக்கும் இடத்தில் ஜனகராஜன் தவோமணியாகிய உன் மனைவி சீதையை பிரிந்ததும் உன் செய்கையும் மாறுபட்டனவா ராமா, உன் சூரிய குலம் உண்டம் உற்பத்தி ஆகி உன்னோடு 61 தலைமுறை ஆகிவிட்டது. தம்பி சிக்கிரிவா, என்னிடத்தில் பல தவறுகள் செய்தால் அதனால் உன்னை கண்டிக்க நேர்ந்தது. இதோ என் மகன் அங்கதன் புலம்பலோடு இருக்கிறான், இவனை கைப்பற்றிக்கொள். அவனுக்கு இப்பொழுதே யுவராஜா பட்டம் அளித்தல் வேண்டும். இனி ஏற்படும் ராட்சத உத்தகாரியங்களுக்கு அங்கதனாகவும் உதவியாக இருப்பான். ஆகையால் இனி நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. அதோ என் மனைவியும் எனக்கு இஷ்டயோகமாகிய பெண்களும் புலம்பிக் கொண்டு வருகிறார்களே, யாவரையும் தேற்றி நீயே ஆதரிப்பாயாக. ராமா, என் ஆய்வு போகுவளை என் ஜீவன் நெருக்கதியாக விடுவாய். ஏ மாதுமணி, எல்லாம் விதியின்படி ஆகும். அவரவர்கள் செய்த நல்வினை தீவினைக்கப்படி ஆகும். அதனால் உன் மகன் அங்கதன் இருப்பதால் சுக்கிரீவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு அங்கதனுக்கு யுவராஜ பட்டம் கட்டி இந்த நாட்டை அங்கதனும் சேர்ந்து பரிபாலிப்பான் மாதுமணி.